ஒரு சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி மாற்றம், சக்தி நிலை மாற்றம், அது பொறிமுறை சக்தி, அதாவது இயங்குது. சைக்கிள் டைனமோ இயங்குவதன் மூலமாகத்தான் மின்சக்தி உருவாகும். இது இயங்குவதன் மூலமாக மின்சக்தி உருவாகுவது, நீங்க மின்காந்தம், அந்த மின்காந்தங்கள் சம்பந்தமான பாடம் ஒன்று படிச்சீங்களே, அதுல வருது. இது பிளமிங்கின் வழக்கை விதியா இடக்கை விதியா? இந்த சைக்கிள் டைனமோவின் இயக்கம் பிளமிங்கின் வழக்கை இடக்கை விதியா வழக்கை விதியா? இயக்கத்தின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுது. இன்னொன்று இருக்கு, மின் உற்பத்தி, மின்னின் மூலம் இயக்கம் நடைபெறுவது. மின்னின் மூலம் வெரி குட். அதாவது மின்னை செலுத்தி இயக்கம் கிடைக்குவது பொதுவாக இடக்கை விதி. இங்கு இயக்கம் நடைபெற்ற பிறகு, அதாவது பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாறும் போது அது வழக்கை விதி, பிளமிங்கின் வழக்கை விதி. அதாவது வலது கையின் எடுத்தா வழக்கை விதி, இடகை எடுத்தா இலக்கை விதி. பெருவிரல், சுற்றுவிரல், நடுவிரல் மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப ஒவ்வொரு விரலும் எதை குறிக்குதுன்னு எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. சரியா? ஓகே. 8க்கு 3. 9வது, அங்கிகளில் நடைபெறும் உயிரசான தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது. 9வது வெரி குட், நொதியங்களினால். அப்ப நொதியம் என்றால் என்ன என்று கேட்டால் அது வரலாம். காரணம் பாருங்க, அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களை ஊக்குவிப்பதும் அங்கிகளின் உடலினால் தொகுக்கப்படுவதுமான சேதன ஊக்கிகள் அல்லது விசேட என்ன உயிரியல் மூலக்கூறுக்குள்ள நொதியம் அடங்கும். அடுத்த பாயிண்ட்ஸ் அதுதான். உயிரியல் மூலக்கூறு 4 இருக்கு. கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, வெரி குட். நொதியங்கள் யாவும் புரதம். அப்படி வந்தா சரியா? கூற்று நொதியங்கள் யாவும் புரதம். சொல்லுங்க பாப்போம், சரியா பிள்ளையாண்டி? 11ஆம் ஆண்டு, சாரி 10ஆம் ஆண்டு 1ஆம் பாடத்தை படிச்சா போதும். இருக்கு இந்த கேள்வி. நொதியத்திர வரைவிலக்கணத்துல இருக்கு. இது தமிழ். சரி, பாட்டு. நொதியத்திர வரைவிலக்கணத்துல நீங்க பார்க்கலாம், அங்கிகளில் நடைபெறும் உயிரிரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதம். அவை நொதியங்கள் யாவும் புரதம் என்றால் அது சரி. சரியா? ஆனால் ஓமோன்கள் இலிப்பிட்டின் மூலம் உருவாகும், புரதங்கள் மூலம் உருவாகும். கொழுப்பமிலம் எதோட சேர்ந்தால் இன்னொரு உயிரியல் மூலக்கூறு உருவாகும்? எதோடன் சேர்ந்தால் வரும் சொல்லுங்க பாப்போம். கொழுப்பமிலம் இன்னொரு வெரி குட், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நல்லா, வெளியே கொள்ளுங்க. இல்லாட்டி கொழுப்பமிலமும் கிளிசரோலும் சேர்ந்து விளைவாக இலிப்பிட்டுடன் ஒரு நீர், இலிப்பிட்டும் நீரும் கிடைக்கும். அப்ப கொழுப்பமிலம் இலிப்பிட்டை தருகிறது. அமினோ அமிலம் எதை தரும்? அமினோ அமிலங்கள் பல சேர்ந்து புரதத்தை. வெரி குட். அமினோ அமிலங்கள் பல சேர்ந்து புரதத்தை தரும். நியூக்ளியோரைடுகள் பல சேர்ந்து நியூக்ளிக் அமிலத்தை தரும். ஒரு சக்கரைட்டுகள் பல சேர்ந்து பல் சக்கரைட்டுகளை தரும். சரி, 10வது, இதுவும் 2017ஆம் ஆண்டு கேள்வி. பின்வரும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு விசை இணை தொழிற்படும். விசை விசையினை என்றால் ஒன்றுக்கொன்று 2 சமமான விசைகள் எதிர் திசையில் ஒரு அச்சை பற்றி சுழல வேண்டும். தள்ளுவதன் மூலம் ஒரு கதவை திறக்கும் போது அப்படின்னா அது விசை திருப்பம். திருப்புறோம் ஒரு அச்சை பற்றி.
திருகாணி செலுத்திய கொண்டு ஆணி ஒன்றை கலட்டும் போது திருகாணி செலுத்தி ஒரு நட்டை கலட்டும் போது ஒரு விரலாடங்கட தள்ளுவோம். திருகாணி செலுத்தி ஒரு விரலால எதிர் திசையில தள்ளுவோம். அது சுழல் மச்சு உண்டாயிருக்கும். சமமான விசைகள் எதிரெதிர் திசைகளை தொழிற்படுவதைத்தான் நாங்கள் விசை இணை என்று சொல்லுவோம். அதாங்க கேட்டிருக்கு, விசை இணை. சரியா? ஒரு டெப்ல நாங்க திறக்கிறது, வாகன சுக்கான திருப்புறது, ஒரு அச்சைப்பட்டி இரண்டு எதிரெதிர் திசைகளில் சமனான விசைகளை கொடுப்பது. சரி, கயிறிழுத்தல் போட்டியில் இரு குழுக்களினால் கயிறு எதிரெதிர் திசைகள் இழுக்கப்படும் போது, அவை நாங்கள் விடைய கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது அது வராது. தரையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி இரு நபர்களால் ஒரே திசையில் தள்ளப்படும் போது, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விலையுள் விசை காண்பதற்கு கூட்ட வேண்டும். மூணாவது சந்தர்ப்பத்தில் விலையுள் விசை காண்பதற்கு எதிரெதிர் திசைகள் என்பதால் கழிக்க வேண்டும். சரியா? சரி, 11வது கேள்வி. எத்தனாம் ஆண்டு கேள்வி? 10ஆம் ஆண்டு முதலாம் பாடம். சரி, நான் பாஸ் பேப்பர்ல எத்தனாம் ஆண்டு கேள்வி சொல்லு. பாஸ் பேப்பர் செஞ்சு ஆக்கள். ஞாபகம் இல்லையா? சரி, அப்ப நீங்க செஞ்ச விடையை சொல்லுங்க பாப்போம். இதுவும் 10ஆம் ஆண்டு முதலாம் கேள்வி. அப்படியா? ஏக்கும் பீக்கும் உகந்த உதாரணம் இடம்பெறும் விடை எது விட? ஒண்ணா பாப்போம். C6H12O6 பாருங்க. அப்படின்னால என்ன? ஒரு சக்கரைட் குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் எத்தனை இருக்கு? 2. ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து C12H22O11 ஒரு இரு சக்கரைட் உருவாகுது. அப்ப ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து, அது எங்களுக்கு தெரியும், ஒரு சக்கரைட்டுகள் இணைந்து ஒரு இரு சக்கரைட் உருவாகுது. அவை ஏக்கு கீழே ஒரு சக்கரைட் இருக்கணும். சரியா? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அடுத்தது கலக்டோஸ். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் மூணும் தான் ஒரு சக்கரைட்டு. சரியா? அவை ஏக்கு எல்லா விடையும் வரும். அப்ப பீலையும் தான் தெரிவு செய்யணும். கிளைகோஜன் ஒரு பல் சக்கரைட், மாப்பொருள் ஒரு பல் சக்கரைட், செல்லுலோஸ் ஒரு பல் சக்கரைட். ஆகவே விட இரு சக்கரைட்டை கொண்ட மால்டோஸ். 11வது எத்தனை விட? முதலாவது விட. சரியா பிள்ளைங்க? சரி, 12வது போம். 12வது கேள்வி எத்தனாம் ஆண்டு கேள்வி? யாருக்கு சொல்லணுமா? 12வது கேள்வி எத்தனாம் ஆண்டு கேள்வி? எத்தனாம் ஆண்டு கேள்வி? ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு கேள்வி. பாருங்க, அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் இது பாட்டுக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப 2021ஆம் ஆண்டு 12வது 13வது கேள்வி. சரியா? 12வது 13வது கேள்வி. சரி, விடைய சொல்லுங்க. வெரி குட். பெண் இனப்பெருக்க தொகுதி அடிப்படையாக கொண்டவை RS ஆகியவற்றினால் முறையே வகை குறிக்கப்படுவன. பாருங்க பிள்ளைகள், ஒரு பார்ட் 2 தரத்திலான ஒரு பார்ட் 1 கேள்வி. அப்ப நீங்க பகுதிகள் குறிக்கிறது கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இன்றைக்கே பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதே பகுதிகளை கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அவை RS, ஆர் கருப்பை, S யோனி மடல். எங்க S? RS கருப்பை யோனி மடல். ஆகவே 12க்கு முதலாவது விடை. கியூவையும் பியையும் சொல்லுங்க. PQ. P என்ன? சூலகம். ஓகே. Q என்ன? வெரி குட். ஆகவே இந்த இடத்துல தான் கருக்கற்றல் நிகழும் வலோப்பியன் குழாயில். அதுவும் கேள்விக்கு வந்துட்டு. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சூழ் ஒரு விந்துடன் கருக்கட்டப்படுவது எத்தனை விட?
வெரி குட், ரெண்டாவது விடை. பாருங்க, இதுல அந்த பகுதியில பேர் தரையில இடம் கேட்டிருக்கு. அப்ப நீங்க பேர் மட்டுமில்ல எந்த இடம்னு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, கருக்கட்டப்படுவது கியூன்னு தான் விடை இருக்கு. பலோப்பின் குழாயின் இல்லை விடை. சரியா? ஆகவே இது 2021. சரி, 14வது கேள்வி. 14. பின்வரும் ஆக்சைட்டுகளில் இரும்பை பிரித்தெடுக்கும் செயன்முறையில் பங்கு பற்றாத ஆக்சைட் மெக்னீசியம். அப்ப இரும்பு அந்த ஊதுலை விடயத்துக்கு ஊதுலை கேள்விக்கு இந்த இரும்பு ஆக்சைட் மெக்னீசியம் ஆக்சைட் அங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் வரல. அவை சரியான விடை மெக்னீசியம் ஆக்சைட். அந்த கார்பனீர் ஆக்சைட், கல்சியம் ஆக்சைட், இறுதியில கழிவுகள் சந்தர்ப்பத்தில் சிலிக்கா, அலுமினா நீங்க படிப்பீங்க கடைசிக்கு. இரும்பு ஊதுலை. சரியா? அவ ஊதுலை பகுதிகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முறை ஊதுலையிலிருந்தும் ஊதுலை படமும் வரலாம். இருக்கு. சரியா? இந்த சிலிக்கன் ஆக்சைட் வந்துட்டு அலுமினியம் ஆக்சைட் வருகிறது. இந்த இரும்பு தாக்கங்கள், இரும்பு பிரித்தெடுப்புல இந்த தாக்கத்தை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது பார்ட் 2 எழுத சொல்லி வந்திருக்கு. இதுதான் சரியான தாக்கம். ஹேமடைட் கார்பனோர் ஆக்சைட்டுடன் தாக்கம் அடைந்து, இந்த கார்பனோர் ஆக்சைடு தான் தாழ்த்தும் கருவி. அது தாக்கமடைந்து பிரதான விளைபொருளாக Fe இரும்பும், பக்க விளைபொருளான கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் வரும். பக்க விளைபொருளான கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் வருது. சரி, அப்ப ஊதுலை. இந்த ஊதுலையிட படம் வந்து பெயர் குறிக்க வரலாம். பகுதிகள் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. மூலப்பொருட்கள் சுண்ணாம்புக்கல், கட்கரி, ஏமடைட். சுண்ணாம்புக்கல், கட்கரி, ஏமடைட். கழிவு வாயு என்னன்னு கேட்டால் கார்பனீர் ஆக்சைடு. சரி, ஓகே, நான் கேள்விப்போம். அதுக்கு சரியான விட மெக்னீசியம் ஆக்சைடு. 15வது நிறைய இடங்கள்ல படிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது இலத்திரனியல் பாடத்துல எங்க இலத்திரன் படிச்சீங்களா? பெரும்பாலான இடங்கள்ல அதை படிச்சு கொடுக்கல. என்ன சொன்னா ஒரு சைக்கிள் 2 அதில் சுத்துதோ, அது இந்த வருஷம் கேள்விக்கு வராதுன்னு சொல்லி. சரியா? அதனால இடங்களை படிச்சு கொடுக்கல. அது வந்தாலும் சரி ஏடுகலாம். ஏன்னு சொன்னால் அது சிறிய பகுதி தான் வர. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம், ஒரு சின்ன பகுதி தான் வரும். சரி, படிச்சிருந்தால் சொல்லுங்க. ஒரு ஆடல் ஓட்டளவு முழு அலை சீராக்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு கொள்ளளவினால் ஒப்பமாக்கப்பட்டது. பயப்பு ஓட்டளவு ஆனது நேரம் T-உடன் மாறலை பின்வரும் எவ்வரைப்பு வகை குறிக்கிறது? பயப்புண்டால் இங்கிலீஷ்ல என்ன? பயப்பு. நீங்க மின்காந்தம் பாடத்திலையும் படிச்சிருக்கீங்க, காந்தவியல் பாடத்துல. பயப்புண்டா அவுட்புட், பெய்ப்புண்டா இன்புட். சரியா? நிலை மாற்றிகளை படிச்சிருக்கீங்க. பெய்ப்பு வோல்ட்டளவு, பயப்பு வோல்ட்டளவு. பெய்ப்பு மின்னோட்டம், பயப்பு மின்னோட்டம். அப்ப பயப்புண்டு சொன்னால் அவுட்புட். இந்த இலத்திரனியல் பாடத்துல பிரதானமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆடலோட்ட மின்ன நேரோட்டமாக மாற்றும் விடயம் தான் நடக்கும். எங்களுடைய இலத்திரனியல் சாதனங்களுக்கு வரும் ஆடலோட்ட மின்னை நேரோட்டமாக மாற்றுகின்ற செயற்பாடு.
சரியா? இது பெரும்பாலான இடத்துல படிச்சில்லாதால நான் மேலோட்டமா சரியான விடையை சொல்லிட்டு போறேன். இது கொள்ளளவி ஒப்பமாக்கப்பட்டது. ஒப்பமாக்கப்பட்டதுன்னு சொன்னால் எத்தனை விடை சொன்னீங்க? சரி, 4வது விடை. அரை அலை சீராக்கம், முழு அலை சீராக்கம். அப்ப 3வது அரை அலை சீராக்கம். சரியா? அரை அலை சீராக்கத்துக்கு ஒரு என்ன வைக்கணும்? புக்ல இருக்கு படம். ஒரு இருவாய் இருந்தா போதும். அடுத்த 4 இருவாய் வைத்து செய்வோம். அடுத்த 4 இருவாய் கொள்ளளவியுடன் செய்வோம். அடுத்ததாக வேற என்ன வச்சு செய்வோம்? இருவாய் டிரான்சிஸ்டர் போன்ற விடயங்கள் நீங்க படிக்கணும். அது படிச்சா உங்களுக்கு இலகுவாக விளங்கும். இது ஒரு விளங்கப்படுத்துறது டைம் போதாது. சரி, மேலோட்டமாக சொல்வதாக இருந்தால் இதுல அலை அரை சீராக்கம், முழு அலை சீராக்கம் இருக்கு. அலை அரை சீராக்கம், முழு அலை சீராக்கம். அரை அலை சீராக்கம், முழு அலை சீராக்கத்துல நாங்க முதலாவது என்ன செய்வோம் என்றால் ஆடலோட்டத்தை நேரோட்டகம் மாற்றுது. ஆடலோட்டம் உங்களுக்கு தெரியும், இப்படி போகும். எப்படி? இப்படி வார மின்னோட்டத்தை இந்த 4வது விடையில உள்ளதாக மாத்துறது தான் நான் இலத்திரனியலை படிக்கிறது. இரு திசைகளும் செல்லும் மின்னோட்டத்தை 4வது உள்ளது போல கிட்டத்தட்ட இந்த முதலாவது விடைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற இயலாட்டியும் இந்த 4வது விடைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், நேரோட்டம். சரியா? அப்ப முதலாவது நாங்கள் ஒன்று செய்வோம் என்னென்று சொன்னால் இருவாய் ஒன்று பயன்படுத்துவோம். சரியா? இருவாய். அப்ப இருவாய் ஒன்று நாங்க பயன்படுத்தும் போது, இருவாய் ஒன்றை நாங்க பயன்படுத்தும் போது அந்த அலை 3வது விடையில் உள்ள மாதிரி வரும். அதுக்கு பேரு அரை அலை சீராக்கம். அதுக்கு பிறகு 4 இருவாய்களை பயன்படுத்தும். சரியா? 4 இருவாய்கள். அதுக்கு முன்முக கோடல் இருக்கு, பின்முக கோடல் இருக்கு. கரண்ட் போனால் முன்முக கோடல், எதிர் திசையில வந்தால் பின்முக கோடல். 4 இருவாய்களை பயன்படுத்தினால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்படி ஆடலோட்டம் உங்களுக்கு தெரியுமே, இப்படி இப்படி போற ஆடலோட்டம் 4 ஒரு இருவாயை பயன்படுத்தினால் 3வது உள்ளது போல் வரும். 4 இருவாய்களை பயன்படுத்தினால் 2வது உள்ள போய் வரும். 4 இருவாய்களுக்கு, 4 இருவாய்களுக்கு இப்படி தான் இருவாயிட குறியீடு. 4 இருவாய்களை பயன்படுத்தினால் 2வதுல உள்ளது மாதிரி விட வரும். அதுக்கு பிறகு நாங்க திரும்ப ஒரு இருவாய்க்கு ஒரு கொள்ளளவியை பயன்படுத்துவோம். முதலாவது செஞ்ச மாதிரி ஒரு இருவாய்க்கு ஒரு கொள்ளளவியை பயன்படுத்தினால் அது இந்த இடத்துல சேராது, இப்படி சேரும். 0 தொடாம வரும். சரியா? 0 தொடாம வரும். இது என்ன? ஒரு இருவாயும் ஒரு கொள்ளளவி. ஒரு கொள்ளளவின்ற இப்படி 2 சமனான கோடுகள், அதான் குறியீடு. ஒரு கொள்ளளவையும் பயன்படுத்தும் போது இந்த இடம் வராது. சரியா? நீங்க புக்ல பார்க்கலும். அடுத்ததான் கடைசியாக நாங்க செய்வது 4 இருவாய்களும் ஒரு கொள்ளளவியும் வைக்கும் போதுதான் அதை நாங்க ஒப்பமாக்கல் சொல்றது. சரியா? முழு அலை சீராக்களின் ஒப்பமாக்கல். அவை இறுதியாக கிடைக்கிறது தான். அவை இறுதியாக கிடைக்கிற அந்த கிராஃப் வரணுமாக இருந்தால் தேவையான துணை கூறுகள் என்னன்னு கேட்டால் 4 இருவாய்களும் ஒரு கொள்ளளவியும், 4 இருவாய்களும் ஒரு கொள்ளளவியும் இருந்தால் 4வது உள்ளது போன்ற விடை வரும். பாருங்க, ஒரு கொள்ளளவினால் ஒப்பமாக்கப்பட்டது. இந்த ஒரு கொள்ளளவின் தரப்பட்டிருக்கு. பயப்பு ஓற்றளவு முழு அலை சீராக்கள். இந்த முழு அலை சீராக்கள் என்று சொல்றது 4 இருவாய்கள் பயன்படுத்துறது மறைமுகமாக. முழு அலை சீராக்கம்டா 4 இருவாய்கள் இருக்கு. ஒப்பமாக்கலுக்கு இந்த ஒரு கொள்ளளவின் தந்திருக்கு. அவை 4 இருவாய்களும் ஒரு கொள்ளளவியும் இருந்தால் இந்த 4வது உள்ளது போன்ற ஆடலோட்ட வரைவு மாறி வரும். சரி, இப்ப நாங்க அடுத்தது 16. 16வது எத்தனாம் ஆண்டு கேள்வி? யாருக்கும் சொல்லணுமா? பாஸ் பேப்பர்ல எத்தனாம் ஆண்டு உள்ள கேள்வி?
சரி, அப்ப நீங்க சீரியஸா செஞ்சிருப்பீங்க. சரி, 16ல இருந்து 20 வரை, 20வது கேள்வி வரை 2020ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? 16ல இருந்து 20 வரை 2020ஆம் ஆண்டு கேள்வி. குயிக்கா பார்ப்போம் நாங்க. ஒருவருடைய குருதியின் குளுக்கோஸ் மட்டம் உத்தம மட்டத்தில், அதாவது நியம மட்டத்தில் பேணப்பட வேண்டும். அதிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. அப்படின்னா அவர் என்ன நோயாளி? குருதியில் குளுக்கோஸ் மட்டம் கூடினால் அவர் என்ன நோயாளி? நீரிழிவு நோயாளி. அந்த நீரிழிவு நோயாளி அப்ப இதுல பார்த்தா தெரியும், அவர் பின்வரும் எந்த உணவை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். எந்த சாப்பாட்டை குறைக்கணும்? கார்போஹைட்ரேட் சாப்பாட்டை குறைக்கணும். அவ இங்க கார்போஹைட்ரேட் சாப்பாடாக உள்ளது பான். நான் அதை விட. சரி, நியூக்ளிக் அமிலங்கள் பற்றிய பொய்யான கூற்று பாருங்க. இதை கட்டாயம் வச்சுக்கணும். எவ்வளவு படிச்சாலும் இதாவது அனுப்பிச்சிட்டு போனா தான் உங்களுக்கு சரியான விடையை பெற்றுக்கொள்ள. ஆக்கழகு நியூக்ளியோட்ரைடு எனப்படும். சரியா பிள்ளை அந்த கூற்று? சரி, அது ஒரு இயற்கை பல்பகுதியமாகும். சரி, பாரம்பரிய தகவலை களஞ்சியப்படுத்தும். CHON என்னும் மூலகங்களை மாத்திரம் கொண்ட, இந்த மாத்திரம் என்ற சொல்லால அந்த விடப்பிலே ஆகுது. அப்ப வேற என்ன மூலகம் வரணும்? பாஸ்பரஸ். CHONP. அதான் நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க மூலகங்கள். CHONS வந்தா என்ன? CHON இருக்கும், சில மூலகங்களில் S காணப்படும். அப்படி வந்தால் வெரி குட். சரியா? சரி, 18வது பார்த்துட்டோம். நீர் காற்று வடித்தல் பொறிமுறை, தேங்காய், எருக்களை, இரப்பர். 19வது கொப்புள் நாணினூடாக தாயில் இருந்து முதிர் மூல உருக்கு பின்வரும் எது செல்வதில்லை? எது செல்வதில்லை, எது செல்லும்? பாட்டு கேள்விக்கு வரலாம் இந்த முறை. எத்தனை விடண்டி? குருதி. சில ஆக்கள் தூக்கமும் தெரியா. எத்தனையாவது விட? நிகிலா எத்தனாவது விட? சரி, பாப்பா விடி வந்து விடுகளை. 1. சரி, சில சொல்ல சந்தேகம் போல சட்டில் அனுப்பியிருக்கு. ஓகே, கொப்புண்ணாணினோட தாயிலிருந்து முதிர் மூலவருக்கு பின்வரும் எது செல்வதில்லைன்னு கேட்டால், இது யாரோ செஞ்ச பேப்பரை போட்டோ எடுத்து போட்டது. அவர் நோய்க்காரணி நடிச்சிருக்கு, அது இல்லை விட. செல்வது இது சரியான விடை குருதி. கொப்புண்ணாணினூடாக தாயிலிருந்து முதிர் மூலவர் குருதி செல்வதில்லை. ஆனால் ஏனைய பதார்த்தங்களான ஒட்சிசன், போசனை பதார்த்தங்கள், நோய் காரணிகள் என்பன செல்லும். அது செல்லும் பொறிமுறை என்ன? அவங்கள்ட்ட கேட்கலாம். எப்படி செல்லும் பொறிமுறை என்ன? பொறிமுறை மூலமாக செல்லும். நான் விட சொல்றேன், பிரசாரணம், பரவல், வேற உயிர்ப்பான கொண்டு செல்லல். அப்படி கேட்டால் என்ன முறை? பரவல். வெரி குட். பரவல் மூலமாக செல்லும். அதாவது செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி துணிக்கைகள் எழுந்தமானதாக அசைந்து செல்லுதல். அதாவது பெட்ரோல் ஒரு இடத்துல சிந்தி இருந்தால் உங்களோட மூக்கை நோக்கி அந்த வாசம் வரும். சென்ட் மனங்கள் செறிவு கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி வாசம் அடிப்பது போன்று. இதுவும் குருதி செல்வதில்லை. அதனால ஒட்சிசன், போசனை பதார்த்தங்கள், நோய்க்காரணிகளான வைரஸ்களும் செல்லும். முழு அகத்தெரிப்பு தோற்றப்பாட்டை காட்டும் கதிர்ப்படம் யாது? முழு அகத்தெரிப்பு என்றால் திரும்ப அதே ஊடகத்துக்கு வரணும். சரியா? திரும்ப அதே ஊடகத்துக்கு வரணும். அவை அப்படி வந்தால் விட 1வது அல்லது 2வது கெஸ் பண்ணலாம். 3வதுல இருந்து சிக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க.
என்ன கோணம்னு சொல்ற? படுகோணம். இல்ல, சி என்று போட்டதால அதுக்கு என்ன பேர்? சியை விட ஒரு பாகை சரி கூடினால்தான் அவதி கோணம். சாரி, முழு உட்தெரிப்பு. நான் சொல்லிட்டேன், சி என்பது அவதி கோணம். சி என்பது அவதி கோணம், அதாவது இந்த முறிகோணம் 90 பாகையில் இருக்கு. ஆகவே 20வது 1வது விடையா 2வது விடையா? ஒண்ணாவது. ஆம், படுகோணம் தெரிகோணம் இரண்டும் சமனாக இருக்க வேண்டும். இதுல ரெண்டுமே டீட்டா டீட்டான்னு போட்டிருக்கு முதலாவது விடையில. ரெண்டாவதுல டீட்டா போட்டுட்டு இங்கே அல்ஃபா போட்டிருக்கு. அப்ப ரெண்டு சமன் இல்லைன்னு அர்த்தம். அவ ரெண்டாவது வராது. அவ 20க்கு முதலாவது விடை. 20க்கு முதலாவது விடை. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க 21ல இருந்து 40 வரை செஞ்சு வைங்க. சரியா? ஒருவேளை நாளைக்கு நாங்கள் பெரும்பாலும் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். சொன்னால் 30ஆம் தேதிக்கு முதல் எல்லா கிளாஸும் முடிக்கணுமே. இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது. டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவோம். ஆகவே நாளைக்கு கிளாஸுக்குரிய நாள் இல்லை. ஆனாலும் கிளாஸ் நடக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருங்க. நான் ஒரு மெசேஜ் போடுறேன், கிளாஸ் இருக்கா இல்லையான்னு. அப்போ நாங்கள் 20 MCQ முடிச்சுட்டு தேவைப்பட்ட இன்னொரு செமினார் பேப்பர் ஒன்று டைம் இருந்தால் பார்ப்போம். ஆகவே இன்று தயாராகி கொள்ளுங்க. இந்த பேப்பர்களை நல்லா மீட்டிக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் செஞ்ச பேப்பர் எல்லாம் நல்லா மீட்டிக்கொள்ளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.